எத்தமுக தலைவலியா இருந்தாலும் சரி போயிடும். மூக்கடப்பு, சளி சார்ந்த பிரச்சனைகள், சைனஸ்ன்னு சொல்றாங்களே, அத்தனையும் அற்புதமா குணமாகும். தலைவலி, தலைபாரம், கண் நோவு, தொண்டையில் ஏற்படக்கூடியது, மூக்குல இருக்கக்கூடியது, தண்ணி நீர் கோர்த்து நிற்கும், சைனஸ் ஏரியான்னு சொல்லக்கூடிய பீனிஸ் ஏரியா, இங்கிருந்து இப்படி வந்து இப்படி வரும். அதில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தண்ணியும் உறிஞ்சு எடுத்துரும். செஞ்சு பாருங்க, கண்டிப்பா இருக்கும். கோழித்தலைவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோழித்தலைவாதம்னா கழுத்து இப்படி போகும். நரித்தலைவாதம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நரி என்ன செய்யும் தெரியுமா? கழுத்தை இப்படி ஆட்டாது, அதுக்கு பதிலாக இப்படி சைடில் இப்படி ஆட்டும். இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும். இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அதாவது நடுக்கத்திலே பலவிதமான நடுக்கம் இருக்கு. கோழித்தலை வாதம் எப்படி இருக்கும், நரித்தலை வாதம் எப்படி இருக்கும், வெவ்வேறு விதமான வாதம் எப்படி இருக்கும் அப்படின்ன கூடியதுல இது அற்புதமா அதையும் குணப்படுத்தும். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா கடுகெண்ணெய், வேப்பெண்ணெய், சூடம், இது 3 தான் கொடுத்துருக்காரு. இதுலேருந்து என்ன மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறாங்க ஐயா கிட்ட கேட்கலாம். இது ஒரு அற்புதமான நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு வலி நிவாரண தைலம். எப்படிப்பட்ட வீக்கம், கட்டி, கலலை, வலி எங்கே வலிச்சாலும் சரி, முட்டி வலி, முதுகு வலி, குறுக்கு வலி, கை கால் வலி, கொடைச்சல் சொல்றாங்களே, கொடையுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொடையுதுங்க, அப்படியே கைகளெல்லாம் ஒரே கொடைச்சலாகுதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொடைச்சல் எல்லாத்தையும் நிப்பாட்டக்கூடிய ஒரு அற்புதமான தைலத்தை சொல்ல போறோம். எவ்வளவு பெரிய வலியா இருந்தாலும் சரி, எங்க வலியா இருந்தாலும் சரி, அற்புதமா கேட்கும். முதல்ல ஒரு ஒரு அளவுக்கு சொல்றேன். 100 மில்லி கடுகு எண்ணெய், 25 மில்லி வேப்ப எண்ணெய், ஒரு பச்சை கற்பூரம், ஒரே ஒரு வில்லை. இது கொஞ்சம் பெரிய வில்லையா இருக்கு. பச்சை கற்பூரம் இதுலேயே 2 இருக்குதுங்க. அதாவது பச்சை கற்பூரம் ஒன்று இருக்கு, சூடம் ஒன்று இருக்கு. இது சூட வகையை சார்ந்தது. பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா நிறமில்லாமல் கண்ணாடி போல இருக்கும். இது சூட வகையை சார்ந்தது. அதனால உங்களுக்கு பக்கத்தில் வீட்டில் செய்யறதுன்னா பச்சை கற்பூரம் இப்போ ஜாஸ்தி கிடைக்கிறதில்ல, நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. பக்கத்தில் பலசர கடையில் வாங்கி செய்யணும் அப்படின்னு சொன்னால் சூடம் கிடைக்கும். ஒரு வில்ல சூடம் வாங்கிக்கிறலாம். இப்போ மருந்துகளை செய்கிறது எப்படி, அதை எப்படி பக்குவமாக செய்யணும், அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத சொல்கிறேன், பார்க்கலாம். நேரில் பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு. இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னாக்க நான் 1 லிட்டர் கடுகு எண்ணெய் ஊற்றுறேன். 1 லிட்டர் கடுகு எண்ணெய் ரொம்ப அருமையாக இருக்குது. கடுகு எண்ணெய் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் 250 மில்லி ஊற்றணும். இதில் ஊற்றுறவங்க ஊற்றிக்குங்க, குத்து மதிப்பாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கிறலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் ஊற்றுது ஒரு 1/4 லிட்டர். இதுக்கு எத்தனை போடணும்? 100 மில்லிக்கு ஒரு கற்பூரம் அப்படின்னா 10 கற்பூரம் வில்லை எடுத்து வச்சுக்கிற வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நெருப்பு இளம் சூட்டில் தான் காய்ச்சணும். அவசரப்பட்டு வேகமாக காய்ச்சிடாதீங்க. இந்த மாதிரி அழகா வரும். பொங்க விடாமல் அப்படியே சிறுதியாக எரிக்கணுங்க. பார்த்தீங்கன்னாக்க இதில் பார்த்தீங்கன்னாக்க 10 பீஸ் பார்த்தீங்கன்னாக்க இந்த கற்பூரத்தை போட்டுடலாம். அந்த சூட்டிலே கரைஞ்சிரும், கற்பூரம் கரைஞ்சிரும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. நல்ல அருமையாக வாசனையை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு, அற்புதமான வாசனை. சளி பிடிச்சி ஆட்டுதுங்க. ஒன்றுமே வேணாம். இதை மட்டும் எடுத்து நல்லா அப்படி கொஞ்சோண்டு ஒரு துணியை எடுத்து இந்த தைலத்தில் அப்படியே ஒரு துணியை முக்கி, அந்த துணியை எடுத்து ஒரு விளக்கமாத்து குச்சியிலே கம்பிலேயோ அப்படியே சுற்றி நூலை வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு இதை சிறு தீயில எரியக்கூடிய சிம்னி விளக்கில், அதாவது நம்ம இந்த உள்ளக்குள்ள மாடா விளக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விளக்கில் இதை காட்டி அந்த புகையமல் அந்த நெருப்பு அப்படி மோந்து பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய வலியாக இருந்தாலும் சரி, தலையில் நீர் கோர்த்துருக்கு, சொரன்னு ஒழுகும். எனக்கு கண்ணில் பார்த்தீங்கன்னா அப்படியே நடுங்குது. கண் நடுக்கம் இருக்கும்னு சில பேர்த்துக்கு, அவங்களுக்கு சாரி கோழித்தலைவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோழித்தலைவாதம்னா கழுத்து இப்படி போகும். நரித்தலைவாதம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நரி என்ன செய்யும் தெரியுமா? கழுத்தை இப்படி ஆட்டாது, அதுக்கு பதிலாக இப்படி சைடில் இப்படி ஆட்டும். இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும். இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அதாவது நடுக்கத்திலே பலவிதமான நடுக்கம் இருக்கு. கோழித்தலை வாதம் எப்படி இருக்கும், நரித்தலை வாதம் எப்படி இருக்கும், வெவ்வேறு விதமான வாதம் எப்படி இருக்கும் அப்படின்ன கூடியதுல இது அற்புதமா அதையும் குணப்படுத்தும். சளி சம்பந்தமான கோளாறுகள் இருக்கு, பயம்லாம் பண்ணு, பிட்ஸ் வருது பண்ணு, இறைப்பிருமல் இழைக்குது, எனக்கு விஸ்குன்னு இழைக்குது, கொஞ்சோண்டு புகை எடுத்து ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா?
சளி அதிகமாயிடுச்சுன்னா மஞ்சளை நெருப்புல சுட்டு, மஞ்சள் சுக்கு, வெறும் மஞ்சளை நெருப்புல சுட்டு அந்த புகையை மட்டும் மூவாங்க விடாம இருமுறவங்க, இழுக்கணும். வரட்டு காப்பு உள்ளவங்க, ட்ரை காப்பு உள்ளவங்க எல்லாம் இருமிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, வீசிங் ஆஸ்துமா சொல்லக்கூடிய அவங்க வந்து இழுப்பாங்க. ஆனா இது அதை விட சூப்பரான மருந்து. தலைவலி, தலைபாரம், கண் நோவு, தொண்டையில் ஏற்படக்கூடியது, மூக்குல இருக்கக்கூடியது, தண்ணி நீர் கோர்த்து நிற்கும், சைனஸ் ஏரியான்னு சொல்லக்கூடிய பீனிஸ் ஏரியா, இங்கிருந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரும். அதில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தண்ணியும் உறிஞ்சு எடுத்துரும். செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதே தைலத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன சிம்னி விளக்கு, சிம்னினா தெரியுமில்ல, இந்த கார்த்திகைக்கு கிளியாஞ்சட்டி பொருத்தி வைப்போம்ல, அதில் கொஞ்சோண்டு தைலத்தை எடுத்து ஊற்றி, ஒரு ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா இதில் ஏற்கனவே கடுகெண்ணெய் இருக்குது, ஏற்கனவே வேப்பெண்ணெய் இருக்குது, ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பச்சைக்கற்பூரம் போட்டிருக்கோம். துணியை மட்டும் சுருத்தி திரி போட்டு தீயை பொருத்தி வச்சு அந்த புகையில வர ஜூலையை மட்டும் ஒரு துணியை போட்டு பொத்திக்கிட்டு ஆவி பிடிக்கிற மாதிரி தலைக்கு மட்டும் பிடிங்க. எத்தமுக தலைவலியாக இருந்தாலும் சரி போயிடும். மூக்கடப்பு, சளி சார்ந்த பிரச்சனைகள், சைனஸ்ன்னு சொல்கிறாங்களே, அத்தனையும் அற்புதமாக குணமாகும். எப்படிப்பட்ட வழியாவா இருந்தாலும் நிக்கலைன்னா ஆரோக்கியதா செய்யாவை கேளுங்க, என்னைய கேட்காதீங்க. கண்டிப்பாக அருமையாக நிற்குங்க. அதை தேய்ச்சி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதிகமாக அந்த உடல் உழைப்பு உள்ளவங்க, பிளேட்டு, இந்த நிறைய பாரங்கள் செய்யும்போது இந்த ஜாயிண்ட் எல்லாம் பெயின் தாங்க முடியாத வலிக்கும். தசை நான்கள் எல்லாம் சத்து பற்றாக்குறையினால இது வந்து எளிமையான இதை வெளியே கொடுக்கறது, தேய்க்கிறது தான். உள்ளேயும் சாப்பிடலாம். உள்ளே வந்து 50 மில்லி பாலில் 2 சொட்டு அல்லது 3 சொட்டு. இது வந்து சூடானது, கடுகு எண்ணெயும் சூடானது, வேப்பெண்ணெய் சூடானது, பச்சை கற்பூரம், இது கற்பூரம் அதான் சூடம், அதுவும் சூடானது, எரியக்கூடிய தன்மை உள்ளது இல்லவா. அதனால இதை தேய்ச்ச உடனே அத்தனை விதமான வலிகளும் போகும். பாதம் ஜில்லுன்னு ஆகி அப்படியே குறக்க பிடிச்சி இழுக்கும் பாருங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டு, சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு, எனக்கு அந்த தசை காப் மசில்ஸ்லாம் இழுக்குதுங்க, பாதம்லாம் இழுக்குதுன்னு சொல்றாங்களே, அற்புதமான தைலம். சரி நண்பர்களே, மீண்டும் அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோதனை. நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.